பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதः சீராஜின ஜடாதாரி ராமோ பவது தாபசः. ஏயவரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய் உலகாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றாள் போய் வனமாழ்வது என புகன்று நின்றாள். தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள். ஏய வரங்கள் 2 வரங்கள் கொடுன்னு கேட்டா தசரதன் புரண்டு புரண்டு அழுதான். என்னால் முடியாதும்மா, நீ பண்ணுறது உனக்கு ஆளக்கூடிய ஆளுகை வேணாலும் கொடுத்துடுறேன், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துடுறேன், உன் மகனே ஆளட்டும். ஆனால் என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்களுக்கும் நன்மகன் இந்த ராமனை காட்டுக்கு போன்னு சொல்றியே, இந்த நாடு ஒரு நல்லவனை இழக்கக்கூடாது, அதனால நான் அதுக்கு மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன். நீ இந்த மாதிரி கேட்கறியே, மாத்திக்கோ. அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதௌ சாபி ஸ்பிருசாமி தேயே. கைகேயி, உன் காலில் வேணாலும் விடுறேன், நீ ராமனை காட்டுக்கு போக சொல்லாத நீன்னு புலம்புறா. கல்மனசோட இருக்கா, அவன் மாறிக்கிற மாதிரி இல்லை. உடனே ராத்திரி பூர்த்தியா அலற்றினான். பொழுது விடிஞ்சது. பொழுது விடிஞ்சா வசிஷ்டர் பொறுப்போட பார்க்கிறார். முடிச்சு விட்டனுமே, எல்லாம் ரெடியா இருக்கே, அது ராஜாவை காணுமேன்னு பார்க்கிறார். ராமனை தசரதன் எழுந்திருக்கும் பொழுதே சுப்பிரபாதம் பண்ணக்கூடிய பாடகர்கள்லாம், ஸ்துதி பாடகர்கள்லாம் அப்படியே நிற்கிறாளாம். வாத்திய கோஷங்கள்லாம் வாத்தியம் எடுப்பல. என்னாச்சுன்னு பார்த்துட்டு வர சொல்லி சுமந்திரரை அனுப்புறார். சுமந்திரர் போய் பார்க்கிறார். பார்த்தா அவர் சோர்வு அடைஞ்சு பாடின முகத்தோட கூட ராத்திரியெல்லாம் பிதட்டி பிதட்டி தூக்கமில்லாதபடிக்கு வாட்டம் இல்லாமல் இருக்காராம் தசரதன். தசரதனை பார்த்துட்டு, ஏன் இப்படி இருக்கார், இந்த மாதிரி மகாராஜா இருந்து நான் பார்த்தது இல்லையே அப்படிங்கிறான். சுமந்திரன் சொல்றார். சொன்ன உடனே அவர் சொன்னாலாம், கைகேயி சொன்னாலாம், ஒன்றும் இல்லை, ராமன் முடிசூட்டுற விஷயமாக பேசிட்டு இருந்ததுனால அவருக்கு தூக்கமின்மை, தூக்கமில்லாததுனால அப்படி இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ராமனை கூட்டுன்னு வாங்க. ராமனை கூட்டுன்னு வந்த உடனே ராமன் பார்த்துட்டு, அப்பா இப்படி இருக்க மாட்டாரு, அப்பா இந்த மாதிரி நிலைமை இருக்காருன்னு வருத்தப்பட்டார். அப்பா இல்லை, அப்பா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறார் ராமா, சொல்ல பயப்படுறாருன்னா, இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு ராமன் கதறி அழுது